இது வந்து என்னென்னா நம்ம ஒரு இந்த படத்துக்காக பல பேர் நம்ம அப்ரோச் பண்ணுவோம், இல்லை ஒரு கேரக்டருக்காக பல பேர் அப்ரோச் பண்ணுவோம். இந்த ஆக்சுவலாக வந்து இந்த கோக்காக நான் அப்ரோச் அஜித், கார்த்திக், சிம்பு அந்த மாதிரி. ஸோ சில விஷயங்கள்னால அவங்க டேட்ஸ் ப்ராப்ளம், மற்ற விஷயங்கள்னால, சில வேவ் லென்த்னால சில ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ரோச் அது வந்து என்ன ஆகிடுது, அந்த டைமில் வந்து நியூஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூஸ் வெளியில் வந்துட்டு அது அவங்க இல்லை, சில காரணங்கள் அவங்க இல்லைன்ற போது அதுவும் ஒரு நியூஸ் ஆகிடுது. அப்படி தான் எடுத்துக்க முடியாது. தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஜீவா இந்த படத்தில் ஜீவா தவிர இந்த ரோலை பண்ண இந்த ரோலை ஜீவா தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஜீவா இஸ் 100% கரெக்ட் சாய்ஸ். ஏன் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட போகல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கார்த்திகாவாக இருக்கட்டும், பியா பாஜ்பாய் சிம்பிளி லவ், அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் அந்த அவங்களோட. அஜ்மல் வந்து ஒரு சாக்ரிஃபைசிங் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு துடிப்பான ஒரு இளைஞராக அவரை சுற்றி ஒரு 10 பேர் அந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் வில்லன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரகாஷ் ராஜ் அண்ட் கோட்டா ஸ்ரீனிவாசா இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு ஒரு வர்சடைல் ஆக்டர், எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிம்பிளி ஒரு சாதாரண ஒரு சீக்வன்ஸ் இந்த டைலாக் ஒர்க் அவுட் ஆகுமான்றது கூட இல்லை, ஒரு பிரகாஷ் ராஜ் பர்ஃபார்மன்ஸில் அப்படி பண்ணுறப்போ தனியாக வெளில வந்துடுது. அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. அதை தவிர இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனி வந்து இல்லை, இந்த ஏற்கனவே நான் ஆரம்பித்தப்போ சொன்னப்போ இது ஒரு நல்ல கதைப்படம். நிறைய விஷயங்கள், நிறைய திருப்பங்கள், நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது படத்தில். அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இல்லை புரியவும் வைக்கணும், அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாகவும் போகணும். அந்த பேஸ் செட் ஃபார் த ஃபில்ம் வந்து ஐ திங்க் இஸ் அ ஃபாஸ்டர் ஃபில்ம். ஃபாஸ்ட்டாக தான் நீங்கள் வியூ பண்ணிகிட்டு இருக்கப்போ படம் ஆரம்பிச்சது இன்டர்வல் நிறைய பேர் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இதுக்குள்ளே இன்டர்வல் வந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் விஷயம் என்னென்னா ஒரு எடிட்டர் ஆண்டோடைய மெச்சூரிட்டி. எது வேணும் அது நம்ம பண்ணுறப்போ சில விஷயங்கள் எனக்கு ஐயோ இது இந்த டைலாக் வர்றதுக்காக நாங்கள் ஒரு 10 days ஒர்க் பண்ணோம் அப்படி இப்படின்னா கூட இல்லை. அது பார்க்குறப்போ இல்லை இதுதான் அந்த சீனில் அந்த விஷயத்தை சொல்லிடுறோம், அது இது வேணாம். அது ஏன்னா நம்ம ஒரு படத்தை நம்ம ஷார்ட் பண்ணுறப்போ சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணுறப்போ ஆண்டனி ஒரு நல்ல ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஆண்டனியோட ஒர்க், ரிச்சர்டோட ஒரு எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி, நாங்கள் ஒர்க் பண்ண சுபாவோட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை தவிர இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஸ்வேதா அவங்க புதுசாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரிஸ் வந்து ரீரெக்கார்டிங்கில் சிம்பிளி அந்த ஏன்னா படம் வந்து அவ்வளோ போகிற பேஸில் ஒரு ரொமான்டிக் ஃபில்ம் மாதிரி ஒரு ஸ்லோ பேஸில் டைலாக்ஸே இல்லாமல் அப்படிலாம் இருந்தால் ரீரெக்கார்டிங் நிறைய ஒர்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா பேரலாக இங்கே வந்து டைலாக்ஸும் போயிட்டே இருக்கும், பின்னாடி ரீரெக்கார்டிங்கை பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ ஒரு எக்ஸல்ஸ் சிம்பிளி எக்ஸல்ஸ் இந்த ஃபிலிம். ஆர்ட் டைரக்டர் கிரணோட ஒர்க் இது வந்து பலவிதமான அந்த ப்ரெஸ் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஒரு சாங்க்கான செட்லேருந்து எல்லாமே ரொம்ப கிரண் ஹஸ் டன் அ குட் ஜாப். எல்லாம் அவங்க மொத்தமாக பார்க்குறப்போ இல்லை ரொம்ப இந்த படம் முடிகிறப்போ மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் ஃபிலிம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ஃபிலிம். ஒரு பைக் சேஸ் அந்த மாதிரி இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்டும் இருக்கட்டும், பீட்ரைன் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் மாஸ்டராக. என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஃபைட் மாஸ்டருக்குல்ல, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறான், இங்கேருந்து இங்கே இது பண்ணுறான், இங்கேருந்து தூக்கி போட்டால் ஒரு செவுத்தில் பட்டு கீழே அது ரொம்ப கொஞ்சம் அன்நேச்சுரலாக சில விஷயங்கள் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா பண்ணுறது ஈஸி. இன்றைக்கி இருக்க யுகத்தில் வந்து இன்றைக்கி இருக்க சிஜி இதில் ஒயர் போட்டு அது போட்டு ஈஸி, அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் ஒரு திடுக்கணுமா, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கணும், ஒரு ஃபைட்டு த்ரில்லிங்காக இருக்கணும், ஒரு சேஸ் அப்படின்றது வந்து இல்லை, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
பீட்டர் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய யோசிப்பார், நிறைய அதே சமயத்தில் ஒரு நீங்கள் ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அந்த உழைப்பில் எக்ஸலண்ட் உழைப்பு. எனக்கு ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இஸ் அ ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு கமாண்டோஸோட ஒரு ஆக்ஷன்லாம் வரும், ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக நீங்கள் எங்கேயோ டிவியில் ஏதோ சேனலில் உண்மையாக நடக்கிற விஷயத்த ஒன்று பார்த்த அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். என்ன ஒன்றா டிவி சேனல் இல்லாத ஒரு த்ரில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இருக்கும். அந்த மாதிரி இல்லை பீட்டர் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு இவராக இருக்கட்டும் பா விஜய் அவர் வந்து படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு நடுவுலையும் வந்து ஒரு ஈவன் அந்த இந்த சாங் அகநக சாங்க்காக அவர் ஷூட்டிங்கில் இருந்தார் ஹீரோவாக. டக்குன்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு நாங்கள் கேட்ட உடனே ரெக்வஸ்ட் பண்ண உடனே ஒரு நாள் எங்கள் கூட வந்துட்டு ஃபுல்லாக உட்காந்து லிரிக்ஸ் எழுதிட்டு போனார். ஒரு கபிலனோட அந்த கலகல சாங் உண்மையாகவே ஒரு சாங் மியூசிக் அது எல்லாத்தையும் மீறி ஒரு லிரிக்ஸும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். மதன் கார்கியோட அந்த குவியமில்லா எக்ஸலண்ட் சாங். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவியாடி குழியாடி இதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் தமிழ் மீடியம் படிக்கிறப்போ படித்தவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மோர் டெக்னிக்கல் ஒரு சயின்டிஃபிக் வேர்ட்ஸை வந்து இல்லை ஒரு சாங்கில் யூஸ் பண்ணி ஹிட் பண்ணதுன்னா அது ஆஸ் ஆஃப் டு மதன் கார்கி. அமளி துமளி வந்து நம்ம இவர் விவேகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நம்ம ஒரு கரெக்ஷன் இது கொஞ்சம் மாற்ற முடியுமா டப்பன்ட்டு ஒரு பல கரெக்ஷன்ஸ் கொடுப்பார். பல கரெக்ஷன்ஸ் கொடுத்து நம்மளை ஒரு ஃபுல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற விஷயம் வந்து இல்லை. அவர்கிட்ட போய் வீட்டுக்கு போயிட்டு எழுதிட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்ற கதைலாம் இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு கரெக்ஷன் இது வேணால் உடனே அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பல வார்த்தைகளும் பல ஐடியாஸும் வச்சுட்ருக்க ஒரு லிரிக் ரைட்டர். டான்ஸ் மாஸ்டர்ஸ் பார்க்குறப்போ தினேஷ் ஒரு 3 சாங் பண்ணியிருக்காரு படத்தில். தினேஷ்க்கும் எனக்கும் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கும் எனக்கு நிறைய ஊர் சுற்ற பிடிக்கும், மலை ஏறுறது அங்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டமான லொக்கேஷனில் நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப நம்ம அந்த அமளி துமளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணி மேலே போய் அங்கே போய் ஒரு டான்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி 5 கிலோமீட்டர்ஸ் கீழே நடக்கணும். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் அதிலலாம் வந்து ஒரு ஐயோ என்னால் நடக்க முடியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணமா, நான் எங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோலேயே பண்ணிப்பேன் யாராவது டான்ஸ் மாஸ்டர் சொன்னால் வச்சுக்கோங்களேன், நமக்கும் அந்த டைமில் நம்ம நினைக்கிறது நடக்காது அந்த மாதிரி விஷயம். பட் இந்த படத்தில் இதுலேயும் சரி நமக்கு அயன்லேயும் தினேஷ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி தினேஷ் இஸ் வெரி அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே தெரியும், ஒரு ராஜசுந்தரன் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல பழக்கம். அவருக்கும் இந்த மாதிரிலாம் மலை ஏறுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்ன்றது அவர் மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு சாங் பண்ண முடியும். வெண்பனியே முன்பனியே என் தோளில் சாய்ந்திடவா, இன்றிரவே நண்பகலே என் கண்ணில் தொலைந்திடவா. ஜீவாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நார்வேல அந்த மாதிரி மலைலாம் ஏறி போனப்போ அவரும் வந்து ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்மால் குரூப் அங்கே வந்து நாங்கள் கேமராலாம் நாங்கள் மட்டும் போக முடியாது. அந்த டோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 250 kilograms இருக்கும். நாங்கள் போனது 20 பேர் அங்கே மலை ஏறோம்னா இவ்வளோ பேரும் ஆளுக்கு ஏதோ ஒரு 5 kilograms or 10 kilograms. ஜீவா டுக் மோர் தென் 12 kilograms on his shoulder. அந்த மாதிரிலாம் மலை ஏறி போயிட்டு அப்படிலாம் அது வந்து சில பேர்லாம் வந்து இங்கேருந்து மேக்கப் பேண்ட்லேருந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கே களைச்சி போயிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு 5 kilometers நடந்து போய் பண்ணுறதுலாம் வந்து டோட்டல் ஈவன் கார்த்திகா ஆல்சோ லிஃப்டட் அந்த ஜிப்பெல்லாம் லிஃப்ட் பண்ணிட்டுலாம் வந்து அவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒரு டோட்டல் யூனிட் பார்த்தீங்கன்னா அது யார் ஹீரோ யார் ஒர்க்குன்றதே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு இதுவாக பண்ணோம். அதுக்கெலாம் வந்து தினேஷ் ரொம்ப ஒரு சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எண்ணமும் இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அகநக சாங் பார்த்திங்கன்னா பிருந்தா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க ஒரு 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 ப்ரில்லியன்ட் ஒர்க் பிருந்தாவோட ஒர்க்கு. அவங்களும் எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பேசி ஒரு கமிட்டட் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா. காயத்ரி ஜெயராம் அந்த சைனா சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சைனாவில்
அந்த வெண்பனியை பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா ஸோ நல்ல ஒர்க் அவங்களுக்கும் வந்து இல்லை ஒரு விஷயங்கள் எதாவது நம்ம இப்படி வேணும் அப்படி வேணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஸ்னோவில் அந்த பனியில் -28 டிகிரிஸ் -30 டிகிரிஸில் வந்துட்டு ஒரு கொரியோகிராஃபி பண்ணி கரெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாரோட கஷ்டங்கள் இருக்குது. இது என்னென்ன சொல்லி இட்ஸ் டீம் ஒர்க். இந்த கோன்றது வந்து பார்த்திங்கன்னா அது கோனா சிஓன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க். எனக்கு வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு 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 ஹார்ட் ஒர்க்கு கஷ்டக்காக யோசிக்காமல் அந்தளவுக்கு ஒரு எல்லாரோட நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. படமும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. கோட ப்ரொடியூசர்ஸ் ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட்டில் குமார் அண்ட் மிஸ்டர் ஜெயராம், இவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்க வந்து சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசு. இப்போ விண்ணை தாண்டி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த படம் பண்ணுறாங்க. அவங்க என்னை அப்ரோச் பண்ணப்போ அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்ல சினிமா பண்ணணும், ஒரு ப்ரொடியூசராக காசு போடுறது மட்டும் இல்லை, காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு இல்லை மனசில் வச்சுக்கிற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் ஃபஸ்ட் என்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன், நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். இல்லை சார் நீங்கள் ஸ்கிரிப்ட்லாம் சொல்ல வேணான்னு கூட முதல்ல சொன்னேன். சார் வேணாம் சார், நீங்கள் படம் பண்ணி எங்கள் கம்பெனிக்கு படம் பண்ணுங்கண்ணே. நான் அவர்கிட்ட உட்கார வச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை உட்கார வச்சுட்டு ஒரு 2 hours ஃபுல்லாக படம் இதுதான் அப்படின்னு சொல்லி பிகினிங் டு எண்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் சீனை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கேமி ஃபுல் சப்போர்ட். அதாவது இந்த படம் இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்லாம் பார்க்காம, இந்த படம் இந்த குரூப் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்காம, என்ன வேணால் போங்க, எங்கே வேணால் போங்க, அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு படம் என் கம்பெனிக்கும் எங்களுக்கும் நல்ல பேர் வரா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் மிஸ்டர் குமார், எல்பர்ட் குமார் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஜேம்ஸ். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட். அதான் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஐ மஸ்ட் பி லக்கி. எனக்கு இன்னொரு படம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸோட ஒரு ஒரு கேஸ்டிங்கோட இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரோட எனக்கு இன்னொரு படம் கிடைக்குமான்னு கஷ்டம். பட் எக்ஸலண்ட் டீம் அண்ட் எக்ஸலண்ட் டீம் ஒர்க். ஐ என்ஜாய் த ஃபில்ம், டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அந்த ஒரு ப்ரெஸ் ஒர்க் பண்ணுறது அப்படி இருக்கும். அன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் வந்து யாருக்குமே தெரியாது we are going to call them on stage அப்படின்றது யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லலை. பட் அன்றைக்கி இருந்த அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்தவங்களில் பாதி பேர் கூட நான் ஷோல்டராக எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நாங்களாம் ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் ஒன்றா போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் யாராவது ஒரு அந்த டைம்லாம் ஃபில்ம் ஈவன் சம் ஃபோட்டோகிராஃபர்ஸில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் நாளைக்கு கொடுத்தாகணும் அந்த ஃபோட்டோவை. பட் அவர் ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த ஃபில்ம் ஏதோ சரியாக எக்ஸ்போஸ் ஆகல, ஏதோ ப்ராப்ளம், கேமரா மெக்கானிக்கல் ப்ராப்ளம், அவரால் எடுக்க முடியல. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா ஐ கேவ் ஹிம் ஒரு ரோல் எடுத்து கடன்னு எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோ நியூஸ் பேப்பரில் வந்தாகணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் எடுக்கிறது வேறு ஒரு மேகசினுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபோட்டோ, அவரோட கேமரா ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. தனியாக அவருக்காக கடன்னு ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு அந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எடுத்து இன்னொரு கேமரா 2 கேமராஸ் வித் மீ எடுத்துகிட்டு அவருக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பல மிரட்டல்கள், ஒரு விஷயம் எடுத்ததுக்காக என்னை துரத்திட்டு வந்திருக்காங்க ஒரு ஊரில் அடிக்கிறதுக்கு. அங்கேருந்து ஓடி போயிட்டு அந்த கேமராவில் அந்த ஃபிலிம் ரோலெல்லாம் மாற்றி அதுக்குள்ளே ஒரு பழைய எக்ஸ்போஸ் பண்ண ரோலில் மாற்றிட்டு புது ஃபில்ம் போட்டுட்டு அவங்க வர்றப்போ அவங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஃபில்மை. பட் அது வந்து நான் என்கிட்ட எடுத்த ஃபில்மு உள்ளே இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் கல்கியில் பப்ளிஷ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நடந்த விஷயங்கள் இல்லை மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு படித்த விஷயங்கள் அந்த மாதிரி. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரகுராயெலாம் இஸ் என்னோட ஹீரோ இந்தியா டுடேல ஒர்க் பண்ணியிருந்தார் ரகுராயின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பல இன்ஸ்பிரேஷனில் வந்து தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். Thanks for watching me in Behind Words.